பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரிய வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கும். அதாவதுங்க, மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ, பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாலோ எந்த பலனும் யாருக்கும் விளையுமான விளையாதுங்க. காரணம், அவனவன் 1000 பிரச்சனைகளோடு, அவனவன் 1000 கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம், பரிதவிக்கின்ற நேரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னு இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம், சிலரெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அக்கறையோடு கேட்பவர்கள் யார்? அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனை சார்ந்த ஜோதிடம், அதிலும் இந்த சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 2025 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி, அடுத்ததாக சனி பயிற்சி. மற்ற பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த, பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் வேண்டாங்க. காரணம், தவறான மனசு, தவறான உடல், தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடைகின்றது. எங்க? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார். கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு. இப்போ உதாரணம் சொல்றேன், புயல் வரப்போகின்றது. அது எந்த விதமாக இருக்கும், எந்தவித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு புயல் கூண்டு ஏற்றுவாங்க. மணிக்கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க. அந்த எண்ணிக்கை அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம், வேகம், வீரியம், பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அரசு சொல்லுதில்ல, அத மாதிரிதான் ஜோதிடர்கள் எல்லாம். அதாவது குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை தரும், கோடி நன்மைகளை தரும் என்றாலும் கூட சனியினுடைய பார்வை கெடுபலனை தரும் என்பார்கள் இல்லைங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்ல, சனியுடைய பார்வை யார் மீது பதிக்கும்? மன ரீதியா, உடல் ரீதியா தவறான பாதையை நோக்கிய நகர்வுகள் மேலதான் பதியும். கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த வகையில பார்க்கும்போது கடந்த காலத்துல துலாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக 5ஆம் இடம், ஏதோ பூர்வத்தினுடைய புண்ணியம் அந்த இடம், அப்பேற்பட்ட இடம். அதனால பாதிப்புகள் குறைவாகவே சந்தித்தீர்கள். நல்ல வாழ்க்கை அமைந்து கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. தொழிலில் ஒரு புரிபடாத ஒரு நிலையை, குடும்பத்தில் நிம்மதியை இழந்து தவித்த ஒரு நிலையை கடந்த காலத்தில் சந்தித்தீர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரோக சனியாக வருகின்றார். எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். துலாமராசி ஆன்மீக சகோதர சகோதர ஒரு அற்புதமான நிலை. சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே நம்மை கெடுபலனை தந்து விடாது, நற்பலனை குவித்து விடாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நம்ம பார்க்கணும். அதனாலதான் 12 நவ கிரகங்கள் என்று வைத்தார்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இயல்பை வைத்தார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியன் புதன் இணைந்து இருக்கின்ற ஒரு அருமையான தருணம் இந்த 27 நாட்கள். 6இல் உள்ள யோககாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு தருணம் என்றே சொல்வேன். ராசிக்கு உடையவன் களத்திரகாரன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிகமான ஒரு நன்மைகளை தரப்போகின்றார்கள். அதே நேரத்தில் 6இல் உள்ள ராகு நற்பலன்களையும் ஒரு எண்ணங்களையும் பூர்த்தி செய்து வைப்பார்கள். இது ரொம்ப முக்கியங்க. இந்த 6இல் உள்ள ராகு நற்பலன்களை மட்டுமல்ல, நல்ல எண்ணங்களையும் புதிய முயற்சிகளையும் நம்முடைய ஆசையும் கனவும் நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார். அதனால ஒரு யோகக்காரர்கள் என்று சொல்கின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுப பார்வை கிடைப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவினுடைய சுப பார்வை ஒரு அருமையான பார்வை இந்த காலகட்டத்தில் பெறுகின்ற சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு. குருவின் சுப பார்வை கிடைப்பதனால லாபம் மட்டுமல்ல, குடும்பத்துல வாழ்க்கையில திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி எது? தடைபட்டு போன திருமணம், அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியதோ பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும், ஒரு சுபகாரிய புதிய முயற்சி, புதுமனை புகுவிழா, அது மட்டும் கிடையாது, ஒரு புதிய தொழில் தொடக்கம், ஒரு புதிய வேலையை நோக்கி எடுத்து வைக்கின்றது, கனவுகள் மெய்ப்படுகிற அற்புதமான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும். காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நாட்களுக்குள்ள குருவின் சுப பார்வை கிடைப்பது. யாருக்கு? துலாம் ராசிக்கு. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த தடைகள் அகலும். போதுமே,
கலத்திரக்காரன் ஒருவன் தானே குடும்பம் வாழ்க்கை. 1000 பட்டமும் பதவியும் பெற்றால் போதுமா? அதை கொண்டாடுவதற்கு குடும்பம் வேணும் இல்லையா? அந்த குடும்பத்தில் நிம்மதி இழந்த உங்களுக்கு இந்த சனி பகவானை சந்திக்க போகின்ற, நேர்கொள்ள போகின்ற இந்த இடைப்பட்ட 27 நாட்கள்ல கலத்திரகாரகன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனால உற்சாகத்துடன் செயல்பட்டு ஆச்சரியப்படும் வகையில நல்ல முன்னேற்றத்தை, அதுவும் எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவீர்கள் தொழில வாழ்க்கையில. கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த சூரியன் சனி சேர்க்கை சிலருக்கு நன்மையும் சிலருக்கு பாதகத்தையும் தந்தாலும் கூட ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தானே. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியோடு சேர்க்கின்ற ஒரு அற்புதமான தருணம். சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கின்றார். சுபகாரியங்கள் ஈடறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப நீங்க எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக வருவதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையுமே விரைய செலவா போகும். தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான திட்டங்கள் தீட்டுவது, தவறான முடிவு எடுக்கக்கூடியது, யாரையும் அதிகமாக நம்புவது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடுவேன் என்று சொல்வார்கள். மாகாணியில படியில அளந்து போடுவது கூட 2 அரிசி எடுத்து படியில போட்டுக்கிறோம். மிக கவனத்தோடு வீடு கட்டுவீங்க, தப்பே கிடையாது, யோகம். ஆனா அதிக ஆசையின் காரணமாக கடனை வாங்கி வீடு கட்டி கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். திருமணம் நடக்கும் இல்லைன்னு சொல்ல ஆடம்பரமாக்கி நம்ம வாழ்வையே சற்று சங்கடத்தில் விடுவார். பிள்ளைகளுக்கு அதிக ஆசையை காட்டி பிள்ளைகளால சங்கடங்களை சந்திப்பிக்க சூழ்நிலை அமையும். ஆக நிதானம், பொறுமை. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகின்றார். 4 மாத காலம் கவலையே படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனி, அதுவும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தானே. இப்ப ஒரு ரோக சனியாக மாறுகின்ற ஒரு காலம் தானே. அற்புதம். செவ்வாய் ஒரு கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றப் போகின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. இந்த புரிந்து கொள்கிற தன்மை இல்லாமதாக கணவன் மனைவி உறவு, அப்பா பிள்ளை உறவு, முதலாளி தொழிலாளி உறவு இத்தனையும் பாதிக்கப்படும். இனி எது வந்தாலும் சரி புரிந்து கொண்டு திறமையாக தொழிலையும் வாழ்க்கையும் கடத்தி செல்லுகின்ற, நகர்த்தி செல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார். இந்த ஆண்டு முழுவதுமே செவ்வாய் உங்களுக்கு துணை இருப்பதனால சனி பகவானுடைய அந்த பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமா இருப்பார். இருந்தாலும் கூட உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கின்ற உதவியைத்தான் இந்த காலகட்டம் காட்டுகின்றது. எதிர்த்தால பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கே, தொட்டா சுடும். இல்லை நான் தொட்டுதான் பார்ப்பேன் என்பவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த பயிற்சி, இந்த சனி பயிற்சி மற்ற ராசிகளை விட உங்களுக்கு அதிக நற்பலனையும் பாதுகாப்பை தரும். அதே நேரம் தெய்வ பலமும் மனோபலத்தையும் மற்ற கிரகங்கள் பார்த்து கொண்டாலும் கூட தெய்வ பலம், குலதெய்வ வழிபாடு. எப்பெல்லாம் ஒவ்வொரு அமாவாசை வருதோ நீங்க அவசியம் குலதெய்வ வழிபாடு சென்று ஒரு மண் விளக்குல தீபம் பெற்று மனமுருக வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் சாட்சியை விட சண்டைக்காரன் கால் சிறப்பு என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த சனி பகவானுக்கு உங்க கையாலே ஒரு அபிஷேகம் பண்ணி பாருங்க. கர்ம பலமும் தேக பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் மொத்தமாக தரக்கூடிய சக்தி என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய பாதம் பற்றி இவர்கள் அடைந்து நான் பார்த்திருக்கிறேன். 2025 மட்டுமல்ல, சனி பகவானை சந்திக்கின்ற மனோ தைரியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று பாருங்கள்.